சாமி, தனுசு ராசி ஆண்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? தன்னுடைய ராசியாதிபதி குரு தன்னுடைய தனஸ்தானத்தில் நீசம் அடைவது தனுர் ராசிக்கு மட்டும்தான். செவ்வாய்ங்கிறது இடம், பூமி. இந்த மாதிரி இவர்கள் வாங்கி வைத்தால் அதன் மூலம் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அதிகமா காதல் சிலந்தியில் சிக்கக்கூடிய நபர்கள்ல தனுர் ராசிக்காரர்கள். இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் சூரியன் அப்படிங்கிறவர் உச்சமடைகிறார். அப்போ இவங்க அப்பாவுடைய சொத்துக்களை குழந்தைகளுக்காக கடன் 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 வாங்கி கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள்ல முதலில் வருவது இந்த தனுர் ராசி. இவங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் இவங்களுடைய ஒய்ஃபு இவங்களை கையும் களவுமாக பிடிக்கிறார். மேக்சிமம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை இவர்கள் அவாய்டு பண்ணுவது நல்லது. ஏன்னா சுகமே சொல்லு சாமி. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாமி, தனுசு ராசி ஆண்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? ஒரு நபர் தனுசு ராசி அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வழி சொல்லி தராங்க. பெரும்பாலும் பேர்கள் பா வரிசையில் வரும். பார்த்திபன், பிரதீபன், பாலமுருகன், பாலா, இந்த மாதிரி பால கணபதி, அவங்கள எல்லாரும் பாலா பாலான்னு அதிகம் கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சில நபர்களுக்கு ஒய்யில பேர் வரும். இந்த மாதிரி பேர்கள்லாம் அந்த யுவன், யோகராஜ், யுகேந்திரன் இதெல்லாமே இந்த தனுர் ராசியில் தான் வருகிறது. காலபுருஷ ராசிக்கு 9வது ராசி பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தனுர் ராசி மண்டலத்துல தான் சூரியன் வரும் பொழுது அது மார்கழி மாதம், இந்த மாதங்களில் மார்கழின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் இதோடைய சிறப்பு. இது இந்த ஆன்மீகத்துக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டது. இது 9ஆம் இடம்ங்கிறது புனிதம். அப்போ பாக்கியம்ங்கிறது இவர்களால் மற்றவர்களுக்கு ஏற்படுகிறதா இல்ல மற்றவர்களால் இவர்களுக்கு ஏற்படுகிறதா அப்படிங்கிறத இப்போ நீங்க தெரிந்து கொள்ள போகிறீர்கள். நெருப்பு ராசி. இந்த இடத்துல கேதுவோடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் உள்ள இருக்கிறது. பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இது முழுவதுமா இந்த தனுர் ராசியை ஆக்கிரமிக்கிறது. சுக்கிரன் அப்படின்னாவே உலகாயத்த இன்பங்கள், இது எல்லாத்தையும் நாம் அடைய வேண்டும் அப்படின்னு இவர்களை தூண்டி விடுவது இந்த ராசியில் இருக்கிறது. அப்போ இது புனிதம். இந்த நெருப்புங்கிறது புனிதமான நெருப்பாக சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு இடத்த சுத்தம் பண்றது, அதுக்கு ஒரு அக்னியை வளர்க்குறோம் இல்லையா, அது ஒரு புனிதமான நெருப்பு. இந்த மாதிரி இவர்கள் இருக்கக்கூடிய இடம், இவர்கள் வரக்கூடிய இடம் எல்லாமே புனிதம் அடைகிறது, சுத்தமடைகிறது. இது 9ஆம் இடம் பாக்யஸ்தானம்ங்கிறதுனால பொதுவாகவே இந்த தனுர் ராசிக்காரர்களை பாக்யவான்னா ஒரு உயர் அந்தஸ்து, உயர் பதவி, தலைமையில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு இவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். இவங்கள்ட்ட என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த ராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு வில், அம்பு. அம்பு, அப்புறம் ஒரு மிருகம், மனிதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலவை. மிக உயர்ந்த லட்சியங்களை நோக்கி வானத்தில் வீசப்படக்கூடியது அந்த அம்பு. அப்போ எய்ம் அட் ஸ்கை அண்ட் ஷூட் அ ட்ரீ அப்படின்னு சொன்னா கூட ஒரு லட்சியம், ஒரு உயர்வு, இதெல்லாம் பொதுவாகவே இவர்களிடம் காணப்படும். மேலும் இவங்கள்ட்ட என்ன ஒரே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இவர்கள் தன்னுடைய தனஸ்தானத்தில் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் இவர்களுக்கு உச்சமடைகிறது. இவர்களுடைய தனஸ்தானத்தில் நீசமடைகிறார்கள். செவ்வாய்ங்கிறது இடம், பூமி. இந்த மாதிரி இவர்கள் வாங்கி வைத்தால் அதன் மூலம் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பணத்தை பணமாக வைத்திருந்தால் அது இவர்களுக்கு விரயமாகி விடுகிறது, செலவாகி விடுகிறது. ஆனால் மற்றவங்களோட பணத்தை எல்லாம் இவர்கள் மேனேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இவர்கள் மேனேஜ் பண்ணுவார்கள். இவர்களுடைய பணத்தை இவர்கள் மேனேஜ் பண்ணும் பொழுது கொஞ்சம் கோட்டை விட்டு விடுவார்கள். அதாவது தன்னுடைய ராசியாதிபதி குரு
தன்னுடைய தனஸ்தானத்தில் நீசம் அடைவது தனுர் ராசிக்கு மட்டும்தான். உள்ள இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களை தூண்டிவிடும். எல்லா விஷயத்திலும் நாம் அனுபவிக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு லவ்வாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லைன்னா பாக்கியங்கள், பெரிய ஒரு பங்களா வாங்குவது, வெளிநாட்டு பயணம், இதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எல்லை தாண்டக்கூடிய நபர்கள். ஏன்னா இந்த சுக்கிரன் இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் போய் உச்சமடைகிறது. 6க்குரியவன் 4. 6னாவே கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு. அந்த கிரகம் இவர்களுடைய சுகஸ்தானத்தில் உச்சம். அது கால புருஷனுக்கு விரயம். இது எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே இவர்களுக்கு கடன், எதிரி, நோய் இதை உருவாக்குகிறது. அதிகமா காதல் சிலந்தியில் சிக்கக்கூடிய நபர்கள்ல தனுர் ராசிக்காரர்கள் நாங்க எந்த இடத்துலையுமே கம்மியா எங்களை எடை போடாதீங்க. குறிப்பா அந்த பாஸ்கர்னு பேர் வர்றதெல்லாம் பாஸ்கியா மாறிடுவார் அவரே. அதெல்லாமே இந்த தனுர் ராசியில் தான் வருகிறது. இப்போ இந்த லிவிங் டுகெதரு, கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய இழுத்து போட்டுக்கொண்டு மன உளைச்சல் அடையக்கூடிய நபர்கள்ல அதில் தனுர் ராசியை ஃபஸ்ட்டு சொல்லலாம். இதைத்தான் போராடும்னு சொல்றது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறது, அப்புறம் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, அதற்கப்புறம் இதை விட அந்த பொண்ணே பரவாயில்லையாற்றுக்கே அப்படின்னு யோசிப்பது. அதிகமாக ரிஷபராசிக்காரர்கள்ட்ட போய் சிக்கி கொண்டாலே இவர்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகிவிடும். இவர்களுடைய கெட்ட நேரம் அதிகமாக அந்த ரிஷபராசிக்காரர்கள் இவர்களை தூண்டி விடுவார்கள். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த ராகுவோடைய நட்சத்திரம் வரக்கூடிய ராசிகள் பார்த்தீங்களா, அதாவது கும்பம், மிதுனம், இந்த பக்கம் துலாம், இந்த 3 ராசியில வரக்கூடிய பெண்களும் இவர்களை தூண்டுவார்கள். அந்த பெண்களை பார்த்தாலே இவர்களுக்குள் ஏதோ ஒரு பரபரப்பு, ஒரு துடிப்பு, அவர்கள்ட்ட பழக வேண்டும், பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, அவர்களுடன் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதிகம் தனுர் ராசிட்ட காணப்படும். நல்ல புத்திசாலித்தனம் இவர்கள்ட்ட உண்டு, விவேகம் உண்டு, ரொம்பவும் ஸ்மார்ட்டாக இருப்பார்கள். ஒரு பார்வையிலேயே உங்களை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் பெரிய மனிதர்கள் தானே. அப்போ ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய விஷயத்துல எது பிளஸ் எது மைனஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர்கள் தனதாக்கி கொள்வார்கள். இவர்களுடைய முயற்சி ஸ்தானம் காற்று ராசி. அங்கேயும் ராகுவோடைய நட்சத்திரம் இருக்கிறது. ரொம்பவும் வேகமாக முயற்சிப்பார்கள். அப்போ அவர்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் பகிரங்கமா வெளியே தெரியாது. எல்லா விஷயத்தையும், தேவையான விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு புதுசா வர்ற டெக்னாலஜியில என்ன இருக்கு, தொழில்நுட்பத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நன்றாக பிடித்து மளமளவென்று மேலே வருவார்கள். இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி உச்சம், அந்த இடத்துல கலத்தர ஸ்தானாதிபதி நீசம். அப்போ கொஞ்சம் இந்த கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த எக்ஸ்ட்ரா அஃபேர் இதெல்லாம் வரும் பொழுது அடுத்த செகண்டில் இவர்களுடைய ஃபேமிலி லைஃப் பூரணமாக டிஸ்டர்ப் ஆகிறது. இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுல தான் இவர்களுக்கு அதிகமான கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் சூரியன் அப்படிங்கிறவர் உச்சமடைகிறார். அப்போ இவங்க அப்பாவுடைய சொத்துக்களை ஒரு நட்டு போல்ட் கூட இல்லாமல் பூரணமாக அந்த குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இவர்கள் தான். இவர்களுடைய புத்திரஸ்தானாதிபதி விரயத்துக்குமே ஆட்சியாகி இவர்களுடைய தனஸ்தானத்தில் உச்சம். அப்போ இவங்களுடைய குழந்தைகளுக்காக கண்ணை மூடிக்கிட்டு செலவு செய்யக்கூடிய நபர்கள். அதுக்காக எந்த லோன் வேணாலும் வாங்குவது. பெரிய சினிமா நடிகைகள், தொழிலதிபர்களுடைய பசங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ அதே ஸ்கூல்ல போய் நம்மளுடைய குழந்தைகளையும் படிக்க வைக்கணும், அதுக்காக கடன் வாங்கணும். அந்த மாதிரி குழந்தைகளுக்காக கடன் 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 வாங்கி கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள்ல முதலில் வருவது இந்த தனுர் ராசி. கொடுத்தே
இருந்தால்தான் இவர்களுக்கு திருப்தி. அதுக்காக கடன் வாங்கக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி சந்திரன் உச்சம். இந்த 6-8 தொடர்புங்கிறது திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும். எப்படின்னா, எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்கும். அந்த அடித்த ஜாக்பாட்டை இவர்கள் பத்திரமாக தக்க வைத்துக் கொள்வதில் தான் இவர்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறது இருக்கிறது. இவர்களுடைய 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடியது புதன். இந்த புதன் யாரு அப்படின்னா அதிபுத்திசாலி, மேதாவி. அப்போ தன்னை விட கல்வியில் குறைந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பெண் அதிபுத்திசாலிங்கிறது நடைமுறையில் தான் இவர்களுக்கு தெரிய வரும். எப்படின்னா, இவங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் இவங்களுடைய ஒய்ஃபு இவங்களை கையும் களவுமாக பிடித்து விடுவார். புரியுதா? புரியுது. ஒரு டிடெக்டிவ் மாதிரி அந்த சின்ன ஒரு கேப்பு தான். இப்படி பார்வையை அப்படி லேசா அப்படி திருப்பி பார்த்தா போறோம். யாரை பார்த்தீங்க, எங்க பார்த்தீங்க, எதுக்கு பார்த்தீங்க? ஒரு ஃபோன் காலில் இவங்க பேசுற அந்த வாய்ஸை வச்சு ஆப்போசிட்ல பேசுறது ஆனா பெண்ணா, இவருக்கும் அவருக்கும் என்ன அப்படிங்கிறத எல்லாம் ஒரு நொடியில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின்ல பார்க்குற மாதிரி ஒரு நபர் இவங்களுக்கு வாழ்க்கை துணைவரா வருவாங்க. அந்த வாழ்க்கை துணைவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாக நம்மளுடைய குடும்பத்துக்கு, நமக்கு, நம்மை திருத்தி கொள்வதற்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு போனால் திருமண வாழ்க்கை கரெக்டா இருக்கும். நீ என்னைய தப்பு கண்டுபிடிக்கிற, எனக்கு தெரியாதா என்னைய பத்தி, நான் என்ன படிச்சிருக்கிறேன், நீ என்ன படிச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது இவர்கள் யோசித்தால் திருமண வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பார்கள். இதனை தூக்கி கொடுப்பதற்கு இந்த பக்கம் நிறைய காரணங்கள் இருக்கு. என்னன்னா, ஒன்று கடன், இன்னொன்று வேற தொடர்பு, வேற கான்டாக்ட்ஸ். இதெல்லாம் இந்த பக்கம் இவர்களுக்கு எப்பொழுதுமே அதிகமாகவே தயாராக இருக்கக்கூடிய ராசி தனுர் ராசி. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய மனிதர்களாகத்தான் சித்தரிக்கப்படுகிறார்கள். அப்ப பெரிய மனிதர்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துக்கு போனா செலவு பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அந்த செலவுக்கு காசு இல்லைனாலும் கடன் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இவர்களை ஒரு தலைவர்களாக, உயர் அந்தஸ்தில் இருப்பவர்களாகத்தான் எல்லாரும் பார்க்கிறார்கள். அப்ப அதனை தக்க வைத்துக் கொள்ளணும்னா இந்த பக்கம் அதுக்குண்டான கடனையும் இவர்கள் வாங்கியாகணும். என்னன்னா, இதுல இவர்களுடைய கடன் ஸ்தானம்ங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், தனஸ்தானம். இவர்களுடைய தொழில் ஸ்தானம்ங்கிறது காலபுருஷனுக்கே கடன் ஸ்தானம். அப்போ அந்த தொழிலுக்காக அதிகமாக கடன் வாங்குவது, இதனால் குடும்ப வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் போவது. இவர்களே உச்சமடையக்கூடிய வீடுங்கிறது இவர்களுக்கு 8ஆம் வீடு. அப்ப இந்த இவர்களுடைய 8ஆம் வீடுங்கிறது இவர்களுக்கு பலனோ பயனோ அளிக்காமல் மற்றவர்களுக்குத்தான் பலன் அளிக்கிறது. குறிப்பா இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், இவர்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ், இவர்களுக்குத்தான் அதிகமான ஒரு பலனையும் பயனையும் கொடுக்கிறது. இவர்களுடைய பாக்யாதிபதி சூரியன் இவர்களுடைய லாபத்தில் நீசம் குழந்தைகளுக்குத்தான் போய் சேர்கிறது. இவர்களுடைய சகோதரகாரகன் செவ்வாய் இவருடைய தனஸ்தானத்தில் உச்சம். அப்போ இவருடைய தனஸ்தானம்ங்கிறது இவருடைய சகோதரர்களுக்கு அது சொத்தாகவோ செலவாகவோ போய் சேர்கிறது. தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி நீசம். லாபாதிபதியே கடன் ஸ்தானாதிபதியாக வந்து சுகஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு விரயமாக உச்சம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, லாபம் உண்டு, ஆனால் அதெல்லாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், விரயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக இவர்களுக்கு சிதறுகிறது. இப்போ இவர்களுடைய லாபஸ்தானத்தில் உச்சமடையக்கூடியது சாட்டர்ன். அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அது இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி. அப்போ கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி தான் இவர்கள் அந்த லாபத்தை ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறது இவர்களுடைய டயகிராமிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. இவருடைய விதியே தான். இவர்களுடைய விரயஸ்தானத்தில் சந்திரன் நீசம். அப்போ அம்மா,
அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம், இதற்கெல்லாம் அதிகம் செலவு செய்யக்கூடிய நபர்கள். இவங்களுடைய மாத்தூர் ஸ்தானாதிபதி சந்திரன் வந்து இவர்களுடைய 6ஆம் இடத்துல உச்சமாகுது இல்லையா, அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், களத்திரத்துக்கு இவர்களுக்கு 12ஆம் இடம். அப்போ திருமணத்துக்கு பிறகு இந்த தாயா தாரமா பிரச்சனையை அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள்ல தனுர் ராசி ஆண்களும் வருகிறார்கள். இப்போ இவங்களுக்கு ரிலீஃப், இவங்களுக்கு பிளஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தனஸ்தானத்தில் உச்சமடையக்கூடிய செவ்வாய். இப்போ இவர்கள் வந்து என்னன்னா மைண்டு டைவர்ஷன் ஆகக்கூடிய, இந்த மாதிரி மதி மயங்கக்கூடிய, ஏமாறக்கூடிய, குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் வரைமுறையை மீறக்கூடாது, கட்டுக்குள் மீறி போகக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இவர்களுடைய ஃபேமிலி லைஃப் மற்றும் இவர்களுடைய அஃபிஷியல் லைஃப் ப்ளஸ்ஸாக இருக்கும். மேக்சிமம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை இவர்கள் அவாய்டு பண்ணுவது நல்லது. ஏன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் புதன் இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் நீசம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சாமி, இவர்களுக்கான ரிலீஃப் என்ன சாமி? இவ்வளோ சொல்லியிருக்கீங்களா? இவங்க அதிகமாக சிக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வர்றது கிரெடிட் கார்டு பிரச்சனை. இதில் என்னன்னா இவங்க என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, எப்படியும் கடன் அட்டை இல்லாத தனுராசி நபர்களே இல்லை. ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன், அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன், அந்த கடன் மூலமா இவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்களுக்குன்னு இவங்க எந்த விஷயத்தையுமே செய்து கொள்ளாமல் இவங்களுக்கு கூட இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து நிறைய கடன் சுமையை இவர்கள் சுமக்கிறார்கள். கொஞ்சம் பயிற்சி முயற்சியில தேவையான விஷயங்களை மட்டும் இவர்கள் முதலில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவங்களுக்கு 5ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் அப்படிங்கிறது நெருப்பு, இவர்களே நெருப்பு ராசி, இவர்களுக்கு 5ஆம் இடமும் நெருப்பு ராசி தான். அப்போ அக்னி சுரூபமா செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள், இந்த யாகங்கள், இதிலெல்லாம் இவர்கள் கலந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து இவர்களுக்காக செய்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஒரு பிரதான யாகம் நடக்கிறதுனா அதுக்கு நெய் வாங்கி தர்றது, இல்லை அதுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுப்பது, அதில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த ஜோதி வழிபாடு, ஆமா, திருவண்ணாமலை ஜோதி வழிபாடு, இந்த மாதிரி அக்னி தத்துவம் ஜோதி வழிபாடு, இதெல்லாம் இவர்களுக்கு கை கொடுக்கும். மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயில், சிவன் கோயில், பிரதானமான முருகன் வழிபாடு, சிவன், அதுக்கப்புறம் சூரியன், சூரியனுடைய டாட்டூஸு, அதனுடைய சிம்பல். இப்போ இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா சூரியனை மையமாக வச்சு பேர் வைக்கிறது, அந்த மாதிரி டாட்டூ போடுறது, அந்த கலர் ஸ்கீம் ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, இந்த கலர்ஸை உபயோகிப்பது, சூரியனுக்கு உண்டான மாணிக்க கல்லை இவர்கள் பயன்படுத்துவது. இப்போ இவங்களுடைய மனசு அலைப்பாயுது, பூராட நட்சத்திரம் இவங்களை தூண்டி விடுது. அப்போ குருவை ஆக்டிவேட் பண்ணுவது, ஏன்னா மஞ்சள் புஷ்பராகம் அணிந்து கொள்வது, சிஸ்டர் பரிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்வது, அதாவது புதிதாக பெண்கள் பழகும்பொழுது சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு விடுவது, இதெல்லாமே இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து இவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். மேலும் கொஞ்சம் பணம் கிடைத்தால் அதனை வந்து லிக்விட் கேஷாக வைத்து கொள்ளாமல் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸு இந்த மாதிரி வாங்கி கொள்ளும் பொழுது இவர்களுக்கு அது ஒரு நல்ல ரிலீஃபாக, ஒரு நல்ல சப்போர்ட்டாக கொடுக்கும். அந்த லைஃப் பார்ட்னர் எப்படி பார்த்தாலும் இவர்கள் மேல் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிப்பார். சகிப்புத்தன்மையுடன், பொறுமையுடன் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இவர்களுடைய ஃபேமிலி லைஃப் கொஞ்ச நாளில் ஸ்மூத்தாக ட்ராவல் ஆக ஆரம்பித்து விடும். அதையும் மீறி பிஸ்னஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா லைஃப் பார்ட்னரையே அதிலும் பார்ட்னராக போட்டுக்கொள்வது, இது எல்லாமே இவர்களுக்கு நல்ல ரிலீஃப் ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர இவர்களுக்கு எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இந்த 3 கலர்களையும் லக்கி கலர்களாக பயன்படுத்துவது. நிச்சயமா சாமி, நிஜாத நன்றிகள் சாமி, சுகமே சொல்லுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.